Hello viewers, welcome back to Trend Talk Krishna. Big Boss Tamil Season 9 Day 75 ஓட ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். பிக் பாஸ் வீடு 75 இந்த நாள் முழுக்க நடந்த ட்ராமா இல்லை. ஒரு நெருப்பு, ஒரு அரசியல் சண்டை, குற்றச்சாட்டு, அவமானம், ஒவ்வொரு விஷயத்தையும் ஆடியன்ஸ் கொதிக்க வச்சுது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கனித்திரு பாடல் இஷ்யூ, நடிப்பு அறைக்கு சான்றா சர்ச்சை. என்னன்னு பார்த்தீங்கன்னா கனித்திரு ஒரு பாடல் பாடினாங்க. பட் அதை சான்றா ஸ்டான்ஸா எடுத்து கெஸ்ட் கான்ட்ரவர்சியா மாத்திட்டாங்க. என் பொண்ணை பத்தி நீங்க பாடுனீங்க, பொண்ணை பத்தி பாட உங்களுக்கு எதுவும் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க ஹவுஸ்ல. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்றாங்க. என்ன கேள்வினா, பிக் பாஸ் வீடியோ ஃபேமிலி சென்டிமெண்ட்டுக்காக இல்லை, ஒரு ஃபேர்னஸ்க்காக இருக்குது. ஆனால் கனித்திரி கேள்வி கேட்டாங்க. நான் அவங்க பொண்ணை வச்சு ஒன்றும் பாட்டு பாடலை, ஏதோ எனக்கும் பொண்ணு இருக்குது, எனக்கும் தெரியும் ஒரு தாயோட வழி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற கண்டஸ்டன் எல்லாரும் ஒன்றா கூட்டு வந்து கனித்திரி ரொம்ப ரிக்வெஸ்டாக சாரி கேளுங்கன்னு கேட்பாங்க. பட் அங்கே திமுறா பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டிடியூடோட நான் சாரி கேட்க மாட்டேன், நான் தப்பு பண்ணலை, அதனால் சாரி கேட்க மாட்டேன். பார்த்தீங்கன்னா திமுறா நடிப்பு இறக்கி ஆர்குமெண்ட்டாக ரொம்ப ஹீட்டட் மூமெண்ட் ஆனிச்சு. ஆனால் அப்பாலஜி கேட்க அவாய்ட் பண்ணினாங்க. நீ இவ்வளவு பேர் நடிகை அவனை எதிர்பார்க்கலடா, என்னமா ஆக்ட் கொடுக்குற. இது பார்த்தீங்கன்னா நடிப்பு மேடல் நடிச்சா ஆஸ்கர் கிடைக்கும், ஆனால் பிக் பாஸ் மேடல் நடிச்சிங்கன்னா உங்களுக்கு எவிக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஆடியன்ஸு ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணுறாங்க. ஒரு சாரி கேட்டால் என்ன தப்பு குறைஞ்சி போயிருமான்னு தெரியல. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. டான்ஸ் மாரத்தான் போட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வின் பண்ண டீம் பார்த்தீங்கன்னா அமருதீன் அவங்க டீம் வின் பண்ணாங்க. ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று கொடுத்துருந்தாரு பிக் பாஸ். ஸ்டார்ட் மண்டேலேயே சொல்லியிருந்தாரு, எந்த டீம் வின் பண்ணும் அந்த டீம்லேருந்து ஒரு ஃபேமிலி 24 hours பிக் பாஸ் ஹவுஸில் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இது பார்வதி அவங்க ரீசன் சொன்னாங்க, கமருதீன் அவர் ரீசன் சொன்னாங்க, ஆதிரே சொன்னாங்க, கணித்துன்னு சொன்னாங்க. பட் ஃபைனலாக ஒரு கேப்டன் அண்ட் அங்கே இருக்க மற்ற கண்டஸ்டன் ஒரு ஸ்மால் டாஸ்க் மாதிரி வச்சு அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க ஃபேமிலி வரலான்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த டாஸ்க்கை வின் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆதிரே வின் பண்ணாங்க. ஸோ ஃபைனலாக அவங்க ஃபேமிலி தான் 24/7 பார்த்தீங்கன்னா அந்த 24 hours பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் ஹவுஸில் ஸ்டே பண்ண வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ஆதிரை. இந்த வீக்கில் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கண்டஸ்டன்ட் தேர்வு பண்ண சொன்னார் பிக் பாஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமருதீன், கனிதிரை இவங்க பார்த்தீங்கன்னா போத் ஆஃப் கிளாரிட்டி, காமன், டாஸ்க் ஃபோக்கஸ் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் டாப் லிஸ்ட் 2 வந்தாங்க. ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா, வினோத். ஸோ சாண்ட்ரா ஓவர் ஆக்ட் பண்ணுறாங்க. வினோத் பார்த்தீங்கன்னா ஒரு தலையாக இருந்து ஓரளவு பிரச்சனையை சால்வ் பண்ணான்னு சொல்லி எல்லாரும் வினோத்தை செலக்ட் பண்ணாங்க. ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜெயிலில் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. திவ்யான் விஜய் பார்வதிக்கு ஃபைட் வந்துச்சு. ஸோ என்ன எப்படி சொல்லலாம்னு சொல்லி திவ்யா என்ன எப்படி மாற்றி ரெண்டு பேரும் சண்டை வந்துச்சு. திவ்யான் பார்வதி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் காட்டு, நீ சொல்கிறேன் காட்டு பார்த்தீங்கன்னா மாறி பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக் கேப்டன் டாஸ்க் நடத்தினாங்க. இது பலூன் வச்சு காலால் மிதிக்கிற மாதிரி டாஸ்க் வச்சாங்க. இந்த டாஸ்கில் ஃபைனலாக வின் பண்ணது பார்த்தீங்கன்னா கமருதீன் வின் பண்ணாரு. காமா ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாரு, அன்னெசரி ட்ராமா எதுவும் பண்ணாமல் கேப்டனாக வின் பண்ணாரு. அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கேப்டன் டாஸ்கில் ஸ்மால் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துச்சு. விக்ரம் பார்த்தீங்கன்னா எப்ஜே காலக்கே வாரி வர மாதிரி போவார். ஸோ இது பார்த்தோன்னா பெரிய இஷ்யூ ஆனிச்சு, எப்படி எங்களுக்கு கீழே தரலான்னு சொல்லி பெரிய இஷ்யூ நடந்துச்சு. ஃபைனலாக ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஹக் பண்ணி ஓகே சாரின்னு சொல்லி ஃபைனலாக முடிச்சிருவாங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டே 75 எபிசோட் நடந்த சில விஷயங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.